வணக்கம் உறவுகளே, நீ பாருங்கள் எவ்வளவுதான் அழகாக இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும், டிராயிங் வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் காயில் இதுதான் இதோட நேச்சரு. இதில் சாயந்தரம் ஆனால் குருவிகள் நிறைய வந்து உட்காரும். இதுதான் பார்த்திங்கன்னா முடக்கத்தங்கீரை பாருங்கள். இதை முடக்குவாதத்துக்கு சாப்பிடுவாங்க. இது இலையெல்லாம் எடுத்துகிட்டு காம்பு லேசாக்கிறதையும் எடுத்துகிட்டு அரைச்சி மாவில் கலக்கி தோசை சுடலாம், சூப்பு வச்சு குடிக்கலாம். எலும்புக்கெல்லாம் நல்லது. இது கோவத்தலை பார்த்திங்களா. இது நீர் உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லது. காலில் நீர் கட்டிருச்சு, வீங்கிருச்சு அப்படிங்கிறவங்க இதை வணக்கி சாப்பிட்டா சரியாயிரும். இது வேணுங்கும்போது பறிச்சுக்கலாம். இதை பார்த்தா புதற மாதிரி தெரியும், ஆனால் இதுக்குள்ளே எத்தனை மூலிகை இருக்குது தெரியுங்களா. நம்ம தான் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் மீட்டும். தேங்க்யூ.